ஹெல்தி கிரீட்டிங்ஸ் டு ஆல். இன்னைக்கு நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனல் மெடிசின் அப்படின்ற சப்ஜெக்ட் சம்பந்தமா பார்க்க இருக்கிறோம். இந்த ஃபங்க்ஷனல் மெடிசின் அப்படின்றது ரீசென்ட் ட்ரெண்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெவலப்டு கண்ட்ரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வளர்ந்த நாடுகள்ல வந்து மிகவும் பிரசித்தி பெற்று கொண்டு வந்திருக்கிறது. அதாவது ஃபங்க்ஷனல் மெடிசின் அப்படின்னா தமிழாக்கமாக நம்ம அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செயலி மருத்துவம், செயலியல் மருத்துவம் அப்படின்னு நம்ம அதை சொல்றோம். ஃபங்க்ஷனல் மெடிசின். அப்ப இதனுடைய பிரின்சிபிள்ஸ், இதனுடைய பிலாசபி இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்ரஸிங் எனி டிசீஸ் ஃப்ரம் இட்ஸ் ரூட் காஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு நோய் உருவாவதற்கு காரணியாக இருக்கக்கூடிய அதனுடைய அடிப்படை வேரிலிருந்து ஒரு சிகிச்சையை நாம் கொடுப்போமேயானால் எந்த ஒரு நோயையும் வந்து முழுமையாக நம்ம வந்து சரி செய்து விடலாம் அப்படின்றதுதான் இந்த சிகிச்சையினுடைய முக்கியமான ஒரு சாராம்சமாக இதுல பார்க்கப்படுகிறது. அப்ப இந்த ஃபங்க்ஷனல் மெடிசின் அப்படின்னா என்ன? தனிப்பட்ட முறையில நம்ம எதுவும் மருந்து மாத்திரைகள் கொடுக்க போறோமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. நம்ம உடலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ சிஸ்டம்ஸ் வந்து இயங்கி கொண்டு இருக்கிறது நம்மளோட நம்ம உயிரையும் நம்மளையும் உயிரோடு வைத்திருப்பதற்காக. அப்ப இந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி பராமரிக்கப்படுகிறது? தன்னிச்சையாக பராமரிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த சிஸ்டம் எல்லாம் தன்னிச்சையாக பராமரித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு கண்ட்ரோல் சென்டர் வந்து நம்மளுடைய உடல்ல இருக்குது அப்படின்றத நாம வந்து உறுதியாக நம்புகிறோம். அந்த கண்ட்ரோல் சென்டர் தான் மூளை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய மைய நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூளை மற்றும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள் எல்லாம் பார்க்கிறோம். இதுதான் வந்து உடலையே வந்து அனைத்து உறுப்புகளையும் இயக்குகிறது அப்படின்றதையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம் இல்லையா? சரி. அப்ப இந்த இயக்கவியலில் ஏதோ ஒரு கோளாறு ஏற்படையில தான் வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல்நிலைகள்ல வந்து நோய் அப்படின்ற ஒண்ணு உண்டாகிறது. அப்ப முதல் முறையாக நமக்கு நோய் அப்படின்ற ஒண்ணு உண்டாயிருப்பதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது காட்டக்கூடிய அறிகுறி. அப்ப அறிகுறின்றது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அடிப்படையாக உடல் வந்து தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து ஒரு அசௌகரியமான நிலைக்குள் செல்லும் போது அது வெளிக்காட்டக்கூடிய ஒரு சில ஒரு சில வெளிப்பாடுகளைத்தான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிகுறிகள், சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப சௌகரியமாக இருக்கக்கூடிய ஒரு உடல் அசௌகரியமான ஒரு நிலைக்குள் செல்லும் போது அது வெளிப்படுத்தக்கூடிய அந்த அசௌகரிய வெளிப்பாடுகளையே நாம் வந்து என்ன செய்யறோம்? சிம்டம்ஸ் அப்படின்னு நாம சொல்லக்கூடிய ஒரு நோயினுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம அதை எடுத்துக்கொண்டு அதற்கான சிகிச்சையை உடனடியாக நாம் எடுத்துக்கொள்கின்றோம். அப்ப மிக முக்கியமாக இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உடல் உபாதை காட்டக்கூடிய வெளிப்பாடுகளாக இருக்கக்கூடிய இந்த அறிகுறிகளுக்கு சிகிச்சை தேவையா, அந்த அறிகுறிகளுக்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய அந்த உடல் இயக்க கோளாறுக்கு சிகிச்சை முக்கியமா அப்படின்றதுதான் இந்த இடத்துல ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அப்ப அநேக நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்வென்ஷனல் மெடிக்கல் சிஸ்டம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொதுவாக மருத்துவத்துறை அப்படின்றது வந்து இன்னைக்கு அநேகமாக நாம வந்து அட்ரஸ் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாட் அட்ரஸிங் த ரூட் காஸ் பட் அட்ரஸிங் த சிம்டம்ஸ், சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். உடனடியாக நமக்கு வெளிப்படக்கூடிய இந்த சிம்டம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அறிகுறிகள், இதை வந்து நிவர்த்தி செய்வதற்கான சிகிச்சை முறைகள்ல தான் நாம வந்து அநேகமாக கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த சிகிச்சை எங்கிருந்து நாம் வந்து எடுத்துக்கொள்கின்றோம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் ரீதியாக நாம் எடுத்துக்கொள்கின்றோம். அப்ப இந்த அறிவியல் எதை சார்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் டாக்குமெண்டட் எவிடன்சஸ், ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சி எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டாக்குமெண்டட் எவிடன்சஸ். இந்த டாக்குமெண்டட் எவிடன்சஸ் எதுல இருந்து கிடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பை கண்டக்டிங் அனிமல் அண்ட் ஹியூமன் ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மிருகங்களுக்கும் விலங்குகளுக்கும் நம்ம வந்து நாம் செய்யக்கூடிய சிகிச்சை முறையை நமக்கு முதல்ல மனித இனத்திற்கு கொண்டு வருவதற்கு முன்பாக ஒரு விலங்கு பாப்புலேஷன் இருக்கு, அனிமல் பாப்புலேஷன்னா அதுல ஒரு ட்ரையல் கண்டக்ட் பண்ணுவோம், அனிமல் ட்ரையல்ஸ். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேஷண்ட்ஸ் மனிதர்கள் பாத்தீங்க அப்படின்னா கிளினிக்கல் ட்ரையல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிளினிக்கல் ட்ரையல்ல வந்து 100 பேஷண்ட்ஸ்க்கு ஒரு மருந்தை கொடுக்கும்போது அது எந்த மாதிரி விளைவுகளை கொடுக்கிறது, என்ன மாதிரி பக்க விளைவுகளை கொடுக்கிறது, என்ன மாதிரி குணங்களை கொடுக்கிறது, என்ன மாதிரி பிற வெளிப்பாடுகள் காட்டுகிறது, என்ன மாதிரி அட்வர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வாமையை உருவாக்குகிறது பிற மருந்துகளோடு பிற உணவுப் பொருட்களோடு அப்படின்றது எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணி இதுதான் வந்து ஒரு கிளினிக்கல் ட்ரையல். ஒரு டாக்குமெண்டட் எவிடன்ஸ், ரிசர்ச் பேஸ்ட் எவிடன்சஸ், இதை பேஸ் பண்ணி தான் ஒரு ட்ரக்கை வந்து டிசைன் பண்றாங்க. ஒரு ட்ரீட்மெண்ட்டை வந்து ஒரு புரோட்டோகால், ஒரு ரெஜிமென் அப்படின்னு சொல்லி ஒரு இதுக்குள்ள கொண்டு வந்து அதை வந்து முறைப்படுத்தி வகைப்படுத்தி
ஒரு பொது சிகிச்சை முறையாக மனித இனத்திற்கு இன்று நாம் வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இல்லையா? அப்ப டயபிட்டிஸ் அப்படின்னா காமனாக டயபிட்டிஸினுடைய சிம்டம்ஸ் என்னென்ன, அப்ப இந்த டயபிட்டிஸ் வந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரி மெடிசன்ஸ் உங்களுக்கு கொடுத்தா வந்து இவங்களுக்கு வந்து அந்த பிளட் சுகர் லெவல் அப்படின்றது கூடாம இருக்கும். இப்போ பிளட் சுகர் லெவலை நம்ம கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது நம்மளுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கிறது. சரி, இப்ப கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு உடல்ல அப்படின்னா இந்த கொழுப்பு வந்து அளவுக்கு அதிகமாக போகாமல் இருப்பதற்கு நாம வந்து இந்த கொழுப்பை அதிகமாக உணவில் சேர்க்காமல் இருப்பது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்த போதும், இந்த கொழுப்பை ப்ரொடியூஸ் பண்றது நம்மளுடைய கல்லீரலாக இருக்கக்கூடிய நம்மளுடைய லிவர் தான். அப்ப இந்த லிவர்ல வந்து முக்கியமான ஒரு என்சைம் வந்து அந்த கொலஸ்ட்ராலை ப்ரொடியூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு அந்த என்சைமே நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அரெஸ்ட் பண்ணி வச்சிடுறது தான் இந்த ஸ்டாட்டின் ட்ரக்ஸ் இதெல்லாம் நம்ம கொடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் ப்ரொடக்ஷனை பாடியில அரெஸ்ட் பண்றது. சோ ரூட் காஸ் ஒண்ணு எங்கேயோ மறைந்திருக்கிறது. அப்ப அந்த காரணியை நாம் கண்டுபிடித்து சிகிச்சை கொடுத்தாலே ஒழிய முழுமையான குணம் நம்மால் பெற முடியாது. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருப்போம், வாழ்நாள் முழுவதுமாக நாம் எதையெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வாழ்வியல் நோய்களாக நாம் பட்டியலிடப்பட்டு இருக்கிறதோ அவை எல்லாத்திற்குமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், வாழ்நாள் முழுவதுமாக மருந்து மாத்திரைகள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ்ல பூராத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் மெடிகேஷன் தான் ஃபுல்லா, லைஃப் லாங்கா எடுத்துக்கிற மெடிகேஷன்ஸ் தான் நீங்க இருந்து. ஸோ ஒரு சுகர் வந்துருச்சு, டயபிட்டிஸா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா லைஃப் லாங் நீங்க டயபிட்டிக் டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும். ஒரு ஹைப்போதைராய்டிசம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்க லைஃப் லாங்கா வந்து தைராய்டு டேப்லெட் எடுத்துக்கிட்டே வரணும். மானிட்டரிங், க்ளோஸ் மானிட்டரிங் பண்ணிட்டே இருப்பாங்க. ரேர் கேசஸ்ல வித்ட்ராயல் அப்படின்றது இந்த டேப்பரிங் ஆஃப் டோசஸ் பண்ணி பண்றது ரொம்ப ரொம்ப ரேர். அது நடக்கிறதுன்றது சாத்தியம் ரொம்ப குறைவு தான். அப்ப இதை எல்லாத்தையும் சப்போர்ட்டும் செய்யணும், சரிங்களா? அதே சமயம் வந்து இந்த மருந்து மாத்திரைகள் இல்லை அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஆயிரும் மனித இனத்தினுடைய இந்த சஸ்டெனன்ஸ் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது அப்படின்னா நிச்சயமாக அது நவீன மருத்துவத்தினால்தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதே சமயம் இந்த வாழ்க்கை தரம் உயர்ந்த நிலையில் ஏகப்பட்ட புதிய நோய்களும் உருவாகி இருக்கிறது. மருந்து மாத்திரைகள் முறையீடாக நாம் எடுத்துக்கொள்வதனாலும் சிகிச்சை முறைகளின் காரணங்களாலும் நாம் வந்து அதிகமாக வாங்கிய பக்க விளைவுகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பட்டியல் இன்னைக்கு நீண்டு கொண்டே போகும். அப்ப இந்த ஃபங்க்ஷனல் மெடிசின் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த கன்வென்ஷனல் மெடிசின் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய மருத்துவத்தினோடு இணைந்து செல்லக்கூடிய ஒரு சிஸ்டம் ஆஃப் தெராப்பி ஆர் ட்ரீட்மெண்ட், அதுக்கு பேர் தான் வந்து ஃபங்க்ஷனல் மெடிசின் அப்படின்னு சொல்றோம். இப்ப மேலோட்டமாக நான் சொல்லியிருக்கிறேன், இன்னைய காலகட்டத்தில் நம்முடைய மனித இனத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நோய் தான். ஏன்னா மனிதன் எப்படி வந்து ஒவ்வொருவரும் வெவ்வேறாக இருக்கிறார்களோ அதே போன்றுதான் அவர்களுடைய உடலின் உள் அமைப்பும் உள் உறுப்புகளின் அமைப்பும் அதனுடைய செயல்பாடுகளும். அப்ப மருத்துவம் என்பது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் தனிமைப்படுத்தப்பட வேண்டிய ஒன்றாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டும். அப்ப ஃபங்க்ஷனல் மெடிசன் அப்படின்றது என்ன, ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை என்ன அப்படின்றத முழுமையாக அலசி ஆராய்ந்து பார்த்து பின்பே வந்து அதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நடைமுறைக்கு கொண்டு வர்றாங்க. ஸோ ஃபங்க்ஷனல் மெடிசினோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்டகிரேட்டிங் அண்ட் ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். முழுமையான ஒரு ஈடுபாடை நோயாளியுடன் நாம் வந்து இணக்கமாக இணைப்பில் இருக்கும்படி புதிய ஒரு வாழ்வியல் தொடர்ச்சியை அவர்களுக்கு கொடுப்பதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச். அப்ப அவங்க பாடிக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட் அப்படின்றது இருக்கு. உயிர் வாழ்வதற்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட், இந்த பாடி உயிரோடு இருப்பதற்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எனர்ஜி, ஆற்றல். இந்த எனர்ஜி குறையும் போதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நோய் உண்டாகும். அதே சமயம் இந்த எனர்ஜி கூடும் போதுதான் பாத்தீங்கன்னா நோய் உண்டாகும். குறையும் மிகையும் நோயே நம்ம சொல்ற மாதிரி, சரிங்களா? இது வந்து என்ன சொல்லுவோம், ஹைப்பர் ஹைப்போ கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஹைப்பர் கண்டிஷன், ஹைப்போ கண்டிஷன். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹைப்பர் டென்ஷன், ஹைப்போ டென்ஷன், ஹைப்போ தைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம். இந்த மாதிரி எல்லாத்திலயும் ஹைப்போ ஹைப்பர்ன்ற ஒரு கண்டிஷன் இருந்துகிட்டே இருக்கும். இது எங்க நடக்குது, பாடிக்குள்ள நடக்குது. பாடியில வந்து எங்க நடக்குது, எதுல நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிசியலாஜிக்கல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்லுவோம். பிசியாலஜி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மெட்டபாலிசம், வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த வளர்ச்சிதை மாற்றமானது ஹோமியோஸ்டாசிஸ் நாம சொல்லக்கூடிய இந்த ஈக்லிபிரியம் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய மையமாக அதனுடைய இதுல இருக்கணும். அப்படி இருந்தா அது ஆரோக்கியம்.
அப்ப இந்த மைய நிலைப்பாடாக இருக்கக்கூடிய இந்த ஹோமியோஸ்டாசிஸ்ல இருந்து டிஸ்டர்ப் ஆகும்போது தான் ஹைப்பர் ஆக்டிவ் இல்ல ஹைப்போ ஆக்டிவா மாறுது உடல். அப்ப ஒரு பேஸ் லைன் வச்சுக்கிறோம், ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்சேஷன் வச்சுக்கிறோம், வேல்யூஸ் வச்சுக்கிறோம். இது வந்து நம்மளுடைய பிளட் பேனல் டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிளட் பேனல் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. இப்போ பார்க்குறீங்க குளுக்கோஸ் பிளட்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டிங் அப்படின்றது நீங்க உணவு எடுத்துக்கொள்ளாத போது உங்க ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவு அப்படின்றது 100க்கு கீழே. சரி, இப்ப போஸ்ட் பிராண்டல் ஆஃப்டர் ஃபுட் ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு நீங்க திருப்பி வந்து ரத்தத்துல சர்க்கரை அளவை பாக்குறீங்க. இப்ப இதனுடைய அளவு வந்து ஒரு 100ல இருந்து 110, 120 வரைக்கும் வருது அப்படின்னா இது நார்மல் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப வந்து என்னன்னு முடிவு பண்றோம்? உங்க பாடியில உங்களுடைய பான்கிரியாஸ்ல இருந்து வரக்கூடிய இந்த இன்சுலின் அந்த ஹார்மோன் வந்து முழுமையாக செயல்படுகிறது. உடல் வந்து இஸ் ஏபிள் டு கன்வெர்ட் த குளுக்கோஸ் இல்லையா? குளுக்கோஸை கிளைக்கோஜன் ஆகும், கிளைக்கோஜனை குளுக்கோஸ் ஆகும், குளுக்கோகோன்ற ஹார்மோன் மூலியமாக இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசத்துல முழுமையாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்றத வந்து உறுதி செய்து கொள்ளலாம். நீங்க ஆரோக்கியமான நிலைகள் இருக்கீங்க. உங்களுக்கு ஹைப்பர் கிளைசிமிக் ஒரு ஹைப்போகிளைசிமிக் கண்டிஷன் அப்படின்றது கிடையாது. யூ ஆர் நாட் டயபெட்டிக். நீங்க டயபெட்டிக் இல்ல அப்படின்றத முடிவு பண்ணிக்கலாம். சரி, இந்த வேல்யூஸ் கூடும் போது என்ன ஆகுது, இல்ல குறையும் போது என்ன ஆகுது? ஹைப்பர் கிளைசிமியா, குறையும் போது ஹைப்போகிளைசிமியா அப்படின்னு சொல்றோம். அப்போ வந்து இந்த ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த ஈக்லிபிரியம் கண்டிஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகும்போது என்ன ஆகுது? உடல் வந்து அசௌகரியத்துக்குள் செல்கிறது. இந்த அசௌகரியத்தை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேரியஸ் சிம்டம்ஸ், பிரசன்டிங் சிம்டம்ஸ். உங்களுக்கு என்னென்ன பண்ணுது சொல்லுங்க அப்படின்னு பாரு டாக்டர். அப்ப இந்த சிம்டம்ஸை வச்சுதான் இந்த நோய்க்கான சிம்டம்ஸ் அறிகுறிகள் இது. அப்ப இந்த நோய் இவருக்கு இருக்கிறது. இந்த நோய் ஏன் வந்தது? அடுத்த விஷயம் ரூட் காஸ். அதுதான் வந்து நம்ம பாக்குறோம் ஃபங்க்ஷனல் மெடிசன்ல. நோய்க்கான காரணியை தெரிந்து நோயை கண்டுபிடித்து அதற்கான மருந்தை கொடுத்து அந்த காரணியை முழுமையாக நாம் மறைக்கிறோம். ஆனா அது உண்டாவதற்கான காரணம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அதான் ரூட் காஸ்ன்னு சொல்றோம். இதைத்தான் ஃபங்க்ஷனல் மெடிசன்ல வந்து என்ன பண்றோம்? கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்றோம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. அதாவது நம்முடைய வாழ்நாள், மனிதனுடைய வாழ்நாள் அப்படின்னு சொல்லி எடுக்கிறீங்க. சராசரியாக இன்னைக்கு வந்து மனிதனுடைய வாழ்நாள் அப்படின்றது 60. ஒரு காலத்துல 100 இருந்துச்சு. இன்னைக்கு வந்து 100க்கு அடுத்து 80 ஆச்சு. இன்னைக்கு 60 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஹியூமன்ஸ் இன் இந்தியா அப்படின்னா ஒரு 60 இயர்ஸ் அப்படின்னு நீங்க வச்சுக்கிறீங்க அப்படின்னா, இந்த 60 வயசுக்குள்ள வெவ்வேறு பருவங்களாக பிரிக்கிறது நான் சொல்லக்கூடியது குழந்தை பருவம், வாலிப பருவம் அந்த மாதிரி கிடையாது. உங்க பாடியினுடைய ஃபங்க்ஷனல் ஸ்டேட்டஸ், சரிங்களா? மிக முக்கியமாக நம்ம இந்த ஃபங்க்ஷனல் மெடிசன்ல நம்ம பார்க்கக்கூடியது பாடியினுடைய ஃபங்க்ஷனல் ஸ்டேட்டஸ் எதுவாக இருக்கிறது, எந்த நிலையில் இருக்கிறது அப்படின்றத மிக முக்கியமாக பார்க்கணும். இப்போ ஃபங்க்ஷனல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாடியினுடைய ஃபங்க்ஷனல் ஸ்டேட்டஸ் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது மாறிக்கொண்டே இருக்கு. தன்னுடைய நிலைப்பாட்டை இந்த மைய நிலைப்படுத்திக் கொள்வதற்காக, இந்த ஹோமியோஸ்டாசிஸ்குள்ள கொண்டு வரணுன்றக்காக இது வந்து என்ன பண்ணும்? மாற்றிக்கொண்டே இருக்கு. சரிங்களா? இப்ப பிறந்த ஒரு காலத்தில் இருந்து முதல் 10 வயசு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மேட்டிவ் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபார்மேட்டிவ் இயர்ஸ்னா என்ன நடக்குது இங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பாடிக்கு உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள், உறுப்பு மண்டலங்கள், அது உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திசுக்கள், செல்கள் இவை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும். புதிய செல்கள், புதிய டிஷ்யூஸ், திசுக்கள் இவையெல்லாம் ஃபார்ம் ஆகக்கூடியது. இது ஃபார்மேட்டிவ் என்ன சொல்லுவாங்க? ஃபார்மேட்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஃபார்மேஷன் நடக்கும். அந்த நேரத்துல தான் நீங்க நிறைய லேர்ன் பண்ணுவீங்க. கேரக்டர் ஃபார்மேஷனும் அந்த நேரத்துல நடக்கும். உடலுக்கு உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் ஃபார்மேஷனும் அந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கு. இது எல்லாமே நடைபெறுவதற்கு உடலுக்கு உள்ள என்ன தேவை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எனர்ஜி தேவை. சரிங்களா? சோ இந்த எனர்ஜின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் ஃபங்க்ஷனல் மெடிசன்ல. அப்ப இந்த எனர்ஜி எங்க இருந்து கிடைக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு 5 வயசு வரைக்கும், 5ல 10 வயசு வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கன்ஜெனிட்டல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தாய் தந்தையரிடமிருந்து பெறப்பெற்ற ஆற்றல், கன்ஜெனிட்டல் எனர்ஜி. இது வந்து உங்களுடைய பாடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80% இருக்கும். 80 to 90% இருக்கும். அந்த ஆற்றல் தான் உங்களை வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த 10 வயசு வரைக்கும் ஆடி ஓடி விளையாடுவதற்கும், சிரிக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே அதான் மிகவும் வந்து ஒரு அப்பர் ஹேண்டா இருக்கும். அதிகமான நிலையில வந்து இருந்து கொண்டிருக்கு. இப்ப இந்த நிலையில தான் வந்து புதிதாக நீங்க என்ன பண்ணுவீங்க? உலகத்திற்கு வந்துட்டீங்க. கன்ஜெனிட்டல் எனர்ஜின்றது உள்ள இருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த வெளிப்படுதல் எங்க இருந்து நடக்கும் அப்படின்னா, இது எல்லாமே ப்ரீ டிட்டர்மைன்ட். சரிங்களா? ஜெனடிக்ஸ்ல வந்து சொல்லுவோம் எபிஜெனடிக் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பினோடைபிக் எக்ஸ்பிரஷன்ஸ்னா வெளிப்புற தோற்றத்துல நம்ம எப்படி இருக்கின்றோம். இது வந்து பினோடைபிக் எக்ஸ்பிரஷன். ஜீனோடைபிக் எக்ஸ்பிரஷன்றது உள்ள இருக்கக்கூடிய ஜீன்ஸ் வந்து அதுகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மரபியல் அணுக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல டிஎன்ஏ.
இந்த டிஎன்ஏல வந்து பதிவுகளாக இருக்கும். அப்ப இந்த பதிவுகள்ல தாய் தந்தையர் கொடுத்த அந்த ஆற்றல் வெளிப்பாடின் பதிவீடுகளும் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ இது வந்து ஜீன் ரெகுலேஷன், எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஜீன் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷனல் மெடிசன்ல இதையுமே நம்ம பார்ப்போம், ஜெனட்டிக்ஸ் பார்ப்போம், பாரம்பரியவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெரிடிட்ரி இல்லையா, தாய்க்கு என்ன இருக்கு, தந்தையருக்கு என்ன இருக்கு, என்ன கொடுக்கப்பட்டது, இதெல்லாமே வந்து நம்ம பார்ப்போம் ஃபங்க்ஷனல் மெடிசன்ல. அப்ப இந்த ஆற்றலானது ஃபார்மேட்டிவ் இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இப்ப இவர் இன்னொரு ஆற்றலை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவாரு உடலுக்குள்ள. அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தாய் தந்தையர் கொடுத்த ஆற்றல்ல வந்து அந்த குழந்தை வந்து ஆடி ஓடி நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அப்ப புதிதாக நம்ம வந்து என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம், ஃபுட் அப்படின்ற ஒண்ண, உணவுன்ற ஒண்ண அறிமுகம் செய்வோம். அப்ப இந்த உணவுன்றது என்ன, நியூட்ரிஷன் முதல்ல. அப்ப ஃபார்மேட்டிவ் இயர்ஸ்ல நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றது இந்த நியூட்ரிஷன். அப்ப நியூட்ரிஷன் தான் என்ன, உணவை உட்கொள்ளுவது, இன்டேக் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நியூட்ரியன்ஸ்னா என்ன அப்படின்னா, நியூட்ரியன்ஸ் 2 வகைப்படுத்தலாம், மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லுவோம். மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னா உடலுக்கு தேவையான கொஞ்சம் அதிகப்படியான உணவு. இதை வந்து 3ஆக பிரிப்பாங்க. கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து, 2வது புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதச்சத்து, 3ஆவதாக பாத்தீங்க அப்படின்னா ஃபேட்னு சொல்லக்கூடிய இந்த கொழுப்பு சத்து. இது 3மே தேவை உடலுக்கு அன்றாடம். அப்ப இது எப்படி தேவைப்படுகிறது அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா, அவங்க வாழக்கூடிய வாழ்வியல் முறை, சரிங்களா, லைஃப் ஸ்டைல்னு சொல்றோம் பாத்தீங்களா, ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல். ஒருத்தங்க ஆக்டிவா இருப்பாரு, ஓடி ஆடி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு இல்லையா, வண்டி இழுக்கிறாரு, சைக்கிள் ஓட்டுறாரு. இன்னொருத்தர் உட்கார்ந்த இடத்துல செடென்டரி லைஃப் ஸ்டைல், உட்கார்ந்த இடத்துல கணக்கு எழுதிட்டு இருக்காரு. இப்ப இவங்க 2 பேருக்கும் இந்த நியூட்ரியன்ட்னுடைய தேவை அப்படின்றது மாறுபடும். இவர் ஒரு மனநிலையில இருப்பாரு, அவர் ஒரு மனநிலையில இருப்பாரு. இப்ப அவங்களுடைய நியூட்ரிட்டிவ் ரிக்வயர்மெண்ட் வந்து மாறுபடும். நான் சொல்றது ஃபர்ஸ்ட் இந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸ். இந்த 3 மேக்ரோ நியூட்ரியன்ஸுமே வந்து உடல்ல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த சீரற்ற ஒரு நிலையை உண்டு பண்ணலாம். சீரற்ற நிலைன்னு நான் சொல்லக்கூடிய இந்த ஹோமியோஸ்டாசிஸ் நான் சொன்னேன்ல, மைய நிலைப்பாட்டில் இருந்து மாறுபட்டு ஹைப்பர் ஆக்டிவோ ஹைப்போ ஆக்டிவாக மாறலாம். ஹைப்பர் கிளைசிமிக், ஹைப்போகிளைசிமிக் நான் சொன்னேன் பாத்தீங்களா, அது மாதிரி. இவை முழுமையாக நிறைவு பெறுவதற்கு, இந்த மெட்டபாலிசம்ன்றது நிறைவு பெற்றால் மட்டுமே உடல் வந்து இந்த ஹோமியோஸ்டாட்டிக் கண்டிஷன்ல இருக்கும். மெட்டபாலிசம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2ஆ சொல்லுவோம், அனபாலிசம் அண்ட் கெட்டபாலிசம். ஒண்ணு ஆக்கவியல், இன்னொன்னு அழிவியல். உங்க குளுக்கோஸ் ரத்தத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய குளுக்கோஸ் பூராமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்றாக இணைந்து கிளைகோஜன்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸா மாறி உங்களுடைய மசில்லையும் உங்களுடைய லிவர்லையும் போய் ஸ்டோர் ஆகும். நீங்க உணவே எடுத்துக்கொள்ளாமல் இருக்கும்போது அந்த கிளைகோஜன்ற அந்த ரிசர்வ் ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ் வந்து என்ன ஆகும்னா உடைக்கப்பட்டு குளுக்ககான்ற ஒரு ஹார்மோன்னால மீண்டும் வந்து இன்சுலினாக ரத்தத்துக்குள்ள வரும். இது ஒரு சுழற்சி, சைக்கிள்னு சொல்லுவோம், நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம், சைக்கிள். இது நடைபெற்றால் தான் இது முழுமையான ஒரு வளர்ச்சிதை மாற்றம், ஒரு முழுமையான மெட்டபாலிக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துலதான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு சிதைவு நடக்கிறது. வளர்ச்சிதை மாற்றத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதற்கான ரூட் காஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஃபங்க்ஷனல் மெடிசன். அப்ப இது ஹைப்பர் கிளைசிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய டயபிட்டிஸாக இருக்கலாம், டைப் 1 டைப் 2 டயபிட்டிஸ், டயபிட்டிஸ் இன்சிபிட்டஸ், டயபிட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து இன்சுலின் ரெசிஸ்டன்ட் டயபிட்டிஸ், இதெல்லாமே சொல்றோம். அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் இதையும் சொல்றோம், சரிங்களா. சோ இது ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஹைப்போகிளைசிமியா. ஹைப்போகிளைசிமியா அப்படின்னா வந்து சர்க்கரை வந்து உடல்ல வந்து போதுமான அளவுக்கு இல்ல, கம்மியான அளவுல தான் இருக்கு. அப்ப வந்து பாடி வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா மேனேஜ் பண்ண முடியல எனர்ஜி ரெக்குவயர்மெண்ட்ஸ். இது வந்து ஹைப்போகிளைசிமிக் கண்டிஷன். ஹைப்பர் டென்ஷன், ஹைப்போடென்ஷன், ஹை பிபி, லோ பிபி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சமநிலை தவறுதல். நம்மளுடைய உடல் செயல்பாடு மிக முக்கியமாக எதை பார்க்கிறோம், வளர்ச்சிதை மாற்றம், அதில் நடக்கக்கூடிய ஒரு சமநிலை தவறுதல். அப்ப இந்த வளர்ச்சிதை மாற்றம் எங்க நடக்குது, மேக்ரோ நியூட்ரியன்ஸ்ல தான் நடக்குது, சரிங்களா. மெட்டபாலிசம் எதுல நடக்கணும், ஃபேட் மெட்டபாலிசம், புரோட்டீன் மெட்டபாலிசம், கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம். இந்த 3 மெட்டபாலிசமும் நடக்கிறதுக்கு, முழுமை பெறுவதற்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ். மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னா என்ன, 2 ஒன்னு விட்டமின்ஸ், மற்றொன்று மினரல்ஸ். வைட்டமின்களும் தாது உப்புக்களும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உப்புக்கள் எடுத்துக்கிட்டீங்க, தாது உப்புக்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இதுல வந்து கிளாசிஃபை பண்ணோம்னா
எசென்சியல் அண்ட் நான் எசென்சியல் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் ஒரு சிலதெல்லாம் ரொம்ப கம்மியான அளவு தேவை. ஆனா இந்த விட்டமின்ஸும் இந்த மினரல்ஸும் நமக்கு தேவையானது ஒரு ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிக மிக குறைவு, மைக்ரோகிராம்ஸ்ல தான் தேவை. எப்படி இது எல்லாமே வந்து மில்லிகிராம்ஸ்ல தேவையோ மேக்ரோ நியூட்ரியன்ஸ்ல, அதே மாதிரி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோகிராம்ஸ்ல தான் நம்மளுக்கு தேவை, விட்டமின்ஸும் மினரல்ஸும். ஆனா இந்த மைக்ரோகிராம்ஸே நம்மளுக்கு உடல்ல வந்து சேரல அப்படின்னா இந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து முழுமை பெறாது, வளர்ச்சிதை மாற்றம் நிறைவு பெறாது. இப்ப இம்பேலன்சஸ் இன் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் வில் காஸ் டெஃபிஷியன்சி ஆர் ஹைப்பர் ஆக்டிவிட்டி. ஒன்னு பற்றாக்குறை நிலையை ஏற்படுத்தலாம், இல்லைன்னா மிகையான ஒரு நிலையை உண்டு பண்ணலாம். இதுவே நோய், தெரிஞ்சுக்கோங்க. அப்ப நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ்ல என்னென்ன உணவுகள் நமக்கு தேவை, அன்றாட உணவில் நமக்கு தேவை கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீனு, ஃபேட்டு, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இதுவே ஒரு சரிவிகித உணவு, பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்மளுடைய உடலுக்கு நாம் இருக்கக்கூடிய பாடி வெயிட்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இந்த வெயிட் எவ்வளவோ அந்த வெயிட்டுக்கு ஒரு கிலோவுக்கு இத்தனை கிராம் ஆஃப் புரோட்டீன், ஒரு கிலோவுக்கு இத்தனை கிராம் ஆஃப் கார்போஹைட்ரேட், இத்தனை கிராம் ஆஃப் ஃபேட் தேவை அன்றாடம். அப்ப எத்தனை கிலோ இருக்கீங்களோ இன்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா வரக்கூடியதுதான் டெய்லி ரிக்வயர்மெண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அண்ட் ஃபேட். இதை தாண்டி மினரல்ஸும் உங்களுக்கு தேவை. அடுத்ததாக உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விட்டமின்ஸும் தேவை. விட்டமின்ஸும் மினரல்ஸும் எங்க இருக்கும்? விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியது பழங்களில், காய்கறிகள்லாம் இருக்கு. ஆனா காய்கறிகளை நீங்க சமைக்கும் போது அந்த விட்டமின்ஸ் வந்து என்ன ஆயிரும்? டெஸ்ட்ராய் ஆயிரும். அப்ப காய்கறிகள்ல இருந்து உங்களுக்கு நீங்க சமைச்சாலும் கிடைக்கக்கூடியது மினரல்ஸ் மட்டும்தான். ஆனா ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் நீங்க சமைக்காம பச்சையாக சாப்பிடுவீங்க. அப்ப இந்த பழங்களில் இருந்து கிடைக்கக்கூடியது தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான விட்டமின்ஸ். சரிங்களா? இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பயோ ஃபோர்டிஃபைடு விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆர் அவைலபிள் வித் த ஃப்ரூட்ஸ். சரிங்களா? இதே விட்டமின் வந்து பிளான்ட் சோர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய வெஜிடபிள்ஸ்லயுமே இருக்கும். ஆனா சமைக்கும் போது அது இட் லாசஸ் இட்ஸ் நியூட்ரிட்டிவ் வேல்யூ, இழந்து விடும். அப்ப அதை நம்ம சாப்பிடுறது சக்கையை சாப்பிடுறதுக்கு சமம். ஒரு 40% 30% வேணா அதுல வந்து நம்மளுக்கு கிடைக்கலாம். அப்ப ஃப்ரூட்ஸும் தேவை, வெஜிடபிள்ஸும் தேவை, மினரல்ஸ் எல்லாத்துக்கும் மேல நாம குடிக்கக்கூடிய தண்ணி. அப்ப வாட்டர், கிரவுண்ட் வாட்டராக ஒரு காலத்துல இருக்கும்போது கிரவுண்ட் வாட்டர் பூரா எப்படி இருந்துச்சு? அன்கண்டாமினேட்டட். அப்ப வந்து கீழே பூராமே கண்டாமினேஷன் ஆகாம இருந்துச்சு. கெட்டு போகாத தண்ணீர், நல்ல நீராக இருந்துச்சு, தெளிந்த நீரையாக இருந்துச்சு. அப்ப அந்த கிரவுண்ட் வாட்டர்ல தாது உப்புக்கள் அனைத்தும் இந்த உடலுக்கு தேவையான அனைத்து விதமான தாது உப்புக்களுமே இந்த நீரிலிருந்து கிடைத்த காலம் அன்னைக்கு. ஆனா இன்னைக்கு நமக்கு அத்தகைய ஒரு சூழல் இருக்கா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியான விஷயம். காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய அநேக பேருடைய வீட்டிலையுமே வந்து நாம பயன்படுத்தி கொண்டிருப்பது இன்னைக்கு ஆர்ஓ வாட்டர் இல்லையா? சோ நன்னீர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்ல அதுல இருக்கக்கூடிய அந்த டோட்டல் டிசால்வ்டு சால்வெண்ட்ஸ், அதுல இருக்கக்கூடிய டிடிஎஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா அப்படியே குறையும். ஒரு 200 டிடிஎஸ் வரைக்கும் பேட்டபிள் அப்படின்னு, அதாவது குடிக்கலாம். 200க்கு தாண்டிருச்சு அப்படின்னா அதுல ஏதாவது பாய்சனிங் இருக்கா இல்லையா, மெட்டல் பாய்சனிங் இருக்கான்றதை செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கலாம். ஆனா 300க்கு மேல வந்து போச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் அட்வைசபிள் அப்படின்பாங்க. அப்ப இந்த தாது உப்புகள் கிடைக்கிற நீரும் இன்றைக்கு நமக்கு மாற்றம் அடைந்து விட்டது. தாது உப்புகள் கிடைக்கிறதுக்கு வழி இல்லை. காய்கறிகள் பூராமே வந்து ஜிஎம்ஓ, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு இல்லையா, மரபணு மாற்றம் செய்யப்பட்ட காய்கறிகள் தான் அநேகமா வந்து கொண்டு இருக்கிறது. தக்காளி ஒரு காலத்துல நாட்டு தக்காளின்னு வந்து இன்னைக்கு எல்லாமே ஹைபிரிட் தக்காளி தான், ஜிஎம்ஓ மாடிஃபைட் ஃபுட்டு. சரிங்களா? இப்ப அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே ஃப்ரூட்ஸ்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஹைபிரிட் ஃப்ரூட்ஸ் தான் இன்னைக்கு இருக்கு இல்லையா? சப்போட்டாலாம் முன்னாடி இவ்வளோண்டா இருக்கும், இன்னைக்கு சப்போட்டா வந்து ஒரு பெரிய சைஸா இருக்கு சப்போட்டா. அதே மாதிரிதான் இன்னைக்கு பப்பாளி எடுத்துக்கிட்டீங்கன்னா விதை இல்லாத பப்பாளி இல்லையா, எல்லாமே ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு. அப்ப இத்தகைய பழங்களும் சரி, இத்தகைய வெஜிடபிள்ஸும் சரி நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அளவீடுகளில் மாற்றமும் அதனுடைய ஸ்ட்ரக்சுரல் டெஃபிஷியன்சி அதுவுமே இன்னைக்கு இருக்கு. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஸ்ட்ரக்சுரல் டெஃபிஷியன்சி வில் நாட் மேட்ச் வித் த ஹியூமன் பாடி. நம்மளுடைய உடல்ல அது வந்து
ஒத்துக்கொள்ளாத ஒரு நிலை, ஒவ்வாமை அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்குள்ளதான் இன்னைக்கு அது சென்று கொண்டிருக்கிறது. அப்ப எப்பவுமே நீங்க மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸினுடைய அளவீடு ஒரு நாளைக்கு டெய்லி ரெக்குவயர்மெண்ட் எவ்வளவோ அந்த அளவீட மேக்சிமம் நம்ம வந்து மீட் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதனுடைய அளவீடு இந்த பக்கம் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது இந்த கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், சிபிஎஃப். இந்த பக்கம் விஎம், சிபிஎஃப் விஎம், அதாவது கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, புரோட்டீன். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். விட்டமினும் மினரலும் இருந்தால் மட்டுமே இந்த கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் மூணுமே வந்து முழுமையாக நிறைவு பெறும். எதுல? வளர்ச்சிதை மாற்றத்தில். இப்ப உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இது எப்போதெல்லாம் தவறுகிறதோ இப்போதெல்லாம் வந்து உங்க உடல்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா வளர்ச்சிதை மாற்ற குறைபாடுகள். இப்ப வந்து என்ன சொல்லுவோம், இதை கிளாசிஃபை பண்றது லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் டிசார்டர் வந்துருச்சோ, வளர்ச்சிதை மாற்ற குறைபாடுகள் உண்டாயிருச்சோ, இந்த மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் உருவாகி விட்டதோ, அப்போதே உங்க உடல் வந்து பாத்தீங்கன்னா மற்றொரு டிசீஸ் அப்படின்ற ஒண்ணு வரும். டிசார்டர்ன்றது வேற. உங்க உடலே வந்து தன்னிலையில் நிலை பெற முடியாமல் தவிக்கிற ஒரு கண்டிஷனை தான் நம்ம என்ன சொல்றோம், டிசார்டர்னு சொல்றோம். டிசீஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வெளிப்புறத்தில் இருந்து உங்களை தாக்கக்கூடிய நுண்ணுயிரிகளால் வரக்கூடிய நோய்கள். சரிங்களா? அது வந்து ஒரு மைக்ரோ ஆர்கானிசமாக இருக்கலாம் நிச்சயமாக. சரிங்களா? இது வந்து டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, புரோட்டோசோவன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாராசைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த புழுக்கள், குடல் புழுக்கள், இதெல்லாமே இருக்கு. இப்போ மைக்ரோ ஆர்கானிசம் நான் சொல்லும் போது மிக முக்கியமாக நம்மளுடைய வயிற்றுல வந்து கட் ஏரியா அப்படின்றது கட். இந்த கட்ல வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ பயோட்டா அப்படின்னு சொல்லுவோம், மைக்ரோ பயோம் அப்படின்னு சொல்லுவோம். இங்க வந்து பாக்டீரியாஸ் நிறைய இருக்கு, மில்லியன்ஸ், மோர் தென் 300 மில்லியன்ஸ் பாக்டீரியா வந்து இங்க இருக்கு. நம்ம உடல் செல்களை விட அதிகமான பாக்டீரியாஸ் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய கட்ல வந்து இருக்குது. இந்த எந்த அளவுக்கு வந்து ஃபங்க்ஷனலா இருக்குது அப்படின்னா நம்ம உடலோடு சேர்ந்து நம் உடலுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் செய்து கொண்டிருக்கிறது. அதுவும் பதிலுக்கு நம்மிடமிருந்து ஒரு சில பரிமாற்றங்களை எடுத்துக்கொள்கிறது. ஸோ இது வந்து ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் கான்செப்ட் உள்ள. ஸோ இந்த மைக்ரோபயோட்டா டிஸ்டர்ப் ஆகும்போதும் என்ன ஆகும் அப்படின்னா மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். அப்ப நாம உண்ணக்கூடிய உணவு 2 பேருக்காக, ஒண்ணு நமக்கு, மற்றொன்று நம்ம உடலில் இருக்கக்கூடிய இந்த மைக்ரோபயோட்டா, கட் பயோட்டாக்கும் சேர்த்துதான் நம்ம உணவை வந்து எடுத்துக்கொள்கின்றோம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எடுத்துக்கொள்ள ஒரு உணவு வந்து சரிவிகித அளவுல இருக்கணும். எப்படி நீங்க எடுத்துக்கணும் கால்குலேட் பண்ணுவீங்க? உங்களோட உடல் எடையை வைத்து எத்தனை கிலோ இருக்கீங்களோ அத்தனை இன்ட்டு எத்தனை கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன், எத்தனை கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன், எத்தனை கிராம்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட், எத்தனை கிராம்ஸ் ஆஃப் ஃபேட் உங்களுக்கு தேவைன்றதை நீங்க முடிவு பண்ணணும். இது மாறும்போதுதான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உடல்ல பல நோய்கள் உருவாகிறது. அப்ப ரொம்ப சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னாலும், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா இங்க எல்லா டாக்டர்ஸ் கன்சல்டேஷனும் முடித்து கடைசியா சொல்லுவாங்க டயட்டிஷியனை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப டயட்டிஷியன் நீங்க பார்க்க போனீங்கன்னா அந்த ஓரத்துல ஒரு டயட்டிஷியன் உட்காந்துருப்பாங்க. அவங்க என்னென்ன சாப்பிடணும்னு ஒரு பிரிண்ட் அடிச்ச ஷீட்டை வச்சு கொடுப்பாங்க. அதை நம்ம வாங்கி என்ன பண்ணிடுவோம், படிச்சு பார்த்துட்டு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி கசக்கி போட்டு வந்துடுவோம் இல்லையா? சோ அந்த டயட்டிஷியன் எவ்வளவுதான் முயற்சி எடுத்து நம்ம கிட்ட அதெல்லாம் சொல்லணும்னு நினைத்தாலும் நம்ம வந்து அதை முழுமையாக கற்றுக்கொள்வதில்லை, தெரிந்துக்கணும்ன்ற ஆர்வம் கிடையாது. ஏன்னா மருந்து மாத்திரைகள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை இந்த உணவின் மீது நாம் வந்து வைப்பதில்லை. காரணம் என்னன்னா அதை பற்றிய புரிதல் நம்மளுக்கு இன்று வரை கிடையாது. இப்ப நான் சொன்னது உங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவா இருக்கும். உங்களுடைய நோய் நிலைகளுக்கு நீங்களே காரணம். அப்ப இந்த காரணம் அப்படின்றது ஏன் நடந்துச்சு அப்படின்னா விழிப்புணர்வு உங்கள்கிட்ட கிடையாது. அந்த விழிப்புணர்வை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஃபங்க்ஷனல் மெடிசன் கோர்ஸ் நம்ம பண்றோம். அப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு புரோட்டீன் தேவை, எவ்வளவு கார்போஹைட்ரேட் தேவை, எவ்வளவு ஃபேட் தேவை? நீங்க வெளியில இருந்து எடுக்கக்கூடிய உணவுனால உங்களுக்கு ஃபேட் உடம்புல இதாகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கிடையாது. ஃபேட் வந்து உண்மையிலேயே வந்து உங்களுடைய லிவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. சோ இந்த லிவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபேட்டை வந்து எப்படி வந்து அது யூட்டிலைஸ் பண்ணுது லிவர் அப்படின்றத பார்க்கணும். அப்ப அந்த மெட்டபாலிசம் ப்ராப்பர் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா இந்த ஃபேட் பூராமே பிளட் வெசல்ஸ்னுடைய உச்சுவர்ல உள்ள போய் படியும் போது அத்திரோஸ்க்ளரோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த வாஸ்குலர் டிசீசஸ் எல்லாமே வந்து அடுத்தடுத்து கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ்குள்ள நம்மளை எடுத்து செல்லும்.
அப்ப இதுல இருந்து முறையாக நாம் நம்மை பராமரித்துக் கொள்வதற்கு மிக அத்தியாவசியமாக இன்றளவில் தேவை எது அப்படின்னா ஃபங்க்ஷனல் மெடிசின். அப்ப மீண்டும் நான் சொல்வது என்ன அப்படின்னா, ஃபங்க்ஷனல் மெடிசன்ல நீங்க வந்து எந்த மருந்து மாத்திரையை எடுத்துக்க போறதில்லை. ஆனா எந்த மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டு இருந்தாலும் அதனுடைய பக்க விளைவிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும், அந்த மாத்திரைகளுடைய அளவீடுகளை படிப்படியாக நீங்கள் குறைத்து முழுமையாக வெளிவருவதற்காகவும் இருக்கக்கூடிய ஒரு செயல்முறை மருத்துவ திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஃபங்க்ஷனல் மெடிசின். இன்னைக்கு அநேக நாடுகள்ல வந்துருச்சு, நம்மளுடைய நாடுகளுக்கும் இன்று வந்து கொண்டிருக்கிறது ஃபங்க்ஷனல் மெடிக்கல் பிராக்டிஷனர்ஸ் அப்படின்னு சொல்லி. இது நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் படிச்சவங்க படிக்கலாம், சரிங்களா? அடுத்ததாக மருத்துவர்கள் என்று அதிக ஆர்வம் செலுத்தி இதை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது வந்து ஆயுஷ் டாக்டரா இருந்தாலும் சரி, அலோபதி டாக்டர்ஸா இருந்தாலும் சரி, அவங்க லேர்ன் பண்ணிக்கலாம். அக்குபங்சர் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக இதுல இன்டகிரேட் பண்றாங்க. அக்குபங்சரை வந்து அதிகமா இன்டகிரேட் பண்றாங்க. ஏன்னா அது வந்து உடல் ஆற்றலை தூண்டக்கூடியது. அந்த உடல் ஆற்றலை கொடுக்கக்கூடியது ஃபங்க்ஷனல் மெடிசின் தான். அதான் ஃபங்க்ஷனல் மெடிசின்ல வரக்கூடிய நியூட்ரிஷன். நியூட்ரிஷனுக்கு பிறகு உருவாகக்கூடிய அந்த உடலில் இருக்கக்கூடிய ஆற்றல் முறையாக சுழற்சி பெறுவதை உறுதி செய்து மேலும் வலுவடைய செய்யக்கூடியதுதான் இந்த அக்குபங்சர் சயின்ஸ் அப்படின்றதுனால அக்குபங்சரையுமே வந்து இன்னைக்கு பெரிய அளவுல வந்து இந்த ஃபங்க்ஷனல் மெடிசன்ல இன்டகிரேட் பண்றாங்க. அதனால அக்குபங்சர் முடிச்சவங்க எல்லாருமே நாளைக்கு இதை வந்து சிறப்பாக நீங்க செய்வதற்கு, மேலும் அடுத்த நிலைக்கு நீங்க எடுத்து செல்வதற்கு ஃபங்க்ஷனல் மெடிசன் உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். ரைட்டுங்களா? இப்ப நான் அந்த எனர்ஜி அப்படின்ற ஒண்ணு பத்தி நான் சொன்னேன். கன்ஜெனிட்டல் எனர்ஜி, பேரண்டல் எனர்ஜி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபார்மேட்டிவ் இயர்ஸ் நம்ம சொல்லக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும் போது அதுக்கு தேவையான ஆற்றலை வந்து உடல்ல வந்து கொடுத்து கொண்டே இருக்கும். டிஎன்ஏ நம்ம சொல்லக்கூடிய மரபணு பதிவுகள்ல இதற்கான பதிவுகள் இருந்து கொண்டே இருக்கும். சோ முதல் கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த 1 முதல் 10 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 80% 90% இந்த கன்ஜெனிட்டல் எனர்ஜின்றது உங்களுடைய உடல்ல இருந்து கொண்டே இருக்கும். இந்த நிலையில தான் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா வெளியில இருந்து நியூட்ரிஷன் அப்படின்ற ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க. இந்த 10 வயசுக்குள்ள எதையெல்லாம் கொடுத்து அந்த உடல்ல பழக்கிறீங்களோ அது எல்லாத்துக்குமே வந்து அந்த உடல் பழகி கொள்ளும். இதுதான் அந்த ஃபார்மேட்டிவ் இயர்ஸ்ல நடக்கக்கூடியது, இந்த ஃபார்மேட்டிவ் ஃபேஸ்ல நடக்கக்கூடியது. அப்ப இந்த நேரத்துல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த எடுப்புல நீங்க எதை கொடுத்தாலும் இந்த உடல் ஏற்றுக்கொள்ளாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க புரோட்டீன் பருப்பை கடைஞ்சு நல்லா பாசி பயிரத்தான் வந்து கரைச்சு கொடுப்பாங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா குழந்தைக்கு ஒத்துக்காது. உடனடியாக என்ன ஆகும்? லூஸ் மோஷன் ஆகும், வாமிட்டிங் ஆகும். கார்போஹைட்ரேட் கொடுப்பீங்க நல்லா கரைச்சு, செர்லாக்கு எல்லாத்தையும் கரைச்சு கொடுத்தீங்கனாலும் வாமிட் ஆகும். இந்த உடல் ஏற்றுக்கொள்ளாது. காரணம் என்ன? ஏற்கனவே இந்த உடல் பழக்கப்பட்டது எதற்காக? கருவறையிலிருந்து வெளியில வந்து அந்த 5 வயது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பேரண்டல் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த பெற்றோரின் ஆற்றலை மட்டுமே நம்பி இந்த உடல் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கு. உணவு ஆற்றலை வந்து நம்பி வாழவே வாழாது. ஆனா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? நியூட்ரிஷன்ற ஒண்ணு இந்த உடலை வளர்ப்பதற்காக, உடல் வந்து இயக்கம் பெறுவதற்கு அந்த பேரண்டல் எனர்ஜி போதுமானது. ஆனால் இந்த உடல் இயக்கம் பெறுவதோடு மட்டுமல்லாமல் வளர்ச்சி அடைவதற்கு தேவை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெளியில இருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய இந்த உணவு ஆற்றல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்ப அந்த உணவு ஆற்றல் நான் சொன்னது என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் சொன்னேன். ரெண்டும் ஒன்று சார்ந்தது. இது ரெண்டும் வந்து சரிவிகித அளவுல இல்ல, ஒரு பேலன்ஸ்டு நியூட்ரிஷனா இல்ல அப்படின்னா இது உடல் கோளாறுகளை உண்டு பண்ணும். அதைத்தான் வந்து என்ன சொல்றோம்? ஹைப்பர் கண்டிஷன் அண்ட் ஹைப்போ கண்டிஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த வளர்ச்சிதை மாற்றங்களே நாளைக்கு நாளடைவில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இன்ஃபிளமேட்டரி கண்டிஷனுக்கு கொண்டு போகலாம். இன்ஃபிளமேட்டரி கண்டிஷன்ல கொண்டு போகும்போது அனைத்து வியாதிகளும் வரும். சோ இதை பற்றிய முழுமையான தெளிவான ஒரு கம்ப்ளீட் ஒரு கோர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனல் மெடிசின் கோர்ஸ். சோ அதைத்தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அதை பற்றிய ஒரு புரிதல் உங்களுக்கு இருந்தா தான் ஏன் இந்த கோர்ஸ்ல சேரணும், இந்த கோர்ஸ்ல சேர்றதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது, இந்த கோர்ஸ்ல சேர்றதுனால நான் பிறருக்கு எப்படி பெனிஃபிஷியலா நான் வந்து இருக்க முடியும், எப்படி நான் வந்து ஒரு பெனிஃபிட்டை வந்து கொடுக்க முடியும். பெனிஃபிட் நான் சொல்லக்கூடியது ஹெல்த் பெனிஃபிட். என்ன ஹெல்த் பெனிஃபிட்டை நான் பிறருக்கு கொடுக்கலாம். முதல்ல நான் என்னுடைய ஹெல்த்தை நான் அப்படி வந்து பராமரித்து கொண்டு நல்ல வந்து ஒரு ஆரோக்கியமான நிலைகளில் இருக்க முடியும் அப்படின்றத பத்தி எல்லாம் தெரிந்து கொள்வதற்காக தான் ஒவ்வொருவருமே இந்த ஃபங்க்ஷனல் மெடிசனை கற்று வைத்துக் கொள்ள வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா பட்டியலிடப்படாத புது புது நோய்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப மரணம் அப்படின்றது வந்து குறைந்த வயதில் இன்று அதிகமாக நாம் காண முடிகிறது. இது எல்லாத்திற்குமே காரணம் என்ன அப்படின்னா மிகவும் முக்கியமாக இன்று நடக்கக்கூடிய இந்த மெட்டபாலிக் டிஸ்பங்க்ஷன் முக்கிய காரணம். சரிங்களா? இப்ப டிசீஸ் கிளாசிபிகேஷன்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கம்யூனிகபிள் டிசீஸ், நான் கம்யூனிகபிள் டிசீஸ், அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹெரிடிட்டரி டிசீசஸ் அப்படின்னு சொல்றோம். மூணாவது வந்து இந்த மூணுமே வந்து முக்கியமாக நாம பார்க்கிறோம் இல்லையா? நான்காவதாக ஒன்று சொல்லுவோம், அது வந்து என்ன அப்படின்னா இடியோபதிக். இது என்னன்னே கண்டுபிடிக்க முடியாத வியாதி. அப்ப கண்டுபிடிக்க முடியலன்னா உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? இடியோபதிக் டிசீஸ்.
அப்ப நம்பர் 1ல வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்றது ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு தொற்றக்கூடிய நோய்கள். இது முழுக்க முழுக்க இந்த தொற்றுண்ணிகள் மற்றும் தொற்று கிருமிகளினால் உண்டாகக்கூடியது. இது வந்து ஃபர்ஸ்ட் கம்யூனிகபிள். நான் கம்யூனிகபிள் டிசீஸ் பூராமே வந்து பாத்தீங்கன்னா மெட்டபாலிக் டிஸ்பங்ஷனால வரக்கூடியது, உடல்ல ஏற்படக்கூடிய குறைகள், உடல் உறுப்புகளில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள், இவை எல்லாமே நான் கம்யூனிகபிள் டிசீஸ். ஒருவரிடம் மற்றொருவருக்கு பரவாது. 3வது வந்து பாத்தீங்கன்னா ஹெரிடிட்டரி டிசீசஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெரிடிட்டரி டிசீஸ்ன்றது பாரம்பரியமாக பரம்பரையாக எங்களுக்கு இந்த வியாதி வருது. அப்போ உங்களுக்கு அந்த வியாதி வருதுன்னா ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க, இல்ல அக்கா தம்பி இருக்காங்க, 2 பேருக்குமே வரணுமே. ஒரு குடும்பத்துல 2 பேருக்குமே வரலாம். ஒரு சில பேர்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பேருக்கு வராம இருக்கலாம், இல்ல ஒருத்தருக்கு வந்து இன்னொருத்தருக்கு வராம இருக்கலாம். இது ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த பேரண்டல் எனர்ஜின்ற ஒண்ணு கிடைக்கும் போது இந்த உடலுக்கு, இதோட சேர்ந்து ஒவ்வொரு உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களுக்கு உள்ளேயும் வந்து இந்த டிஎன்ஏ மரபணு பதிவுகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த டிஎன்ஏல வந்து பாத்தீங்கன்னா இதற்கான கோடிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஜீன்ஸ் எக்ஸ்பிரஷன் பண்றதுக்கு இருக்கும் இது. சரிங்களா? சோ இந்த ஜீன்ஸ் வந்து என்ன சொல்லுவோம்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி, அது மாதிரி டாமினன்ட் ரிசசிவ் அப்படின்னு சொல்லுவோம். டாமினன்ட் ஜீன், ரெசசிவ் ஜீன். அப்ப நல்ல ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கக்கூடியது, வெளிப்பாடுகளை, நல்ல வெளிப்பாடுகளை கொடுக்கக்கூடிய, அந்த பாசிட்டிவ் வெளிப்பாடுகளை கொடுக்கக்கூடியது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டாமினன்ட் ஜீன் சொல்லுவோம். இந்த தேவையற்ற நெகட்டிவ் வெளிப்பாடுகள் இருக்கு பாத்தீங்களா, நோய் நிலைகள், இதை கொடுக்கக்கூடியது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெசசிவ் ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். இது இந்த ரெசசிவ் ஜீன்ன்றது எல்லாருக்குமே இருக்கும், எல்லா உடம்புலயும் இருக்கும். அவங்கவுங்க குடும்பத்துல பாரம்பரியமா அவங்களுடைய ஃபேமிலி ட்ரீ பெடிகிரி அப்படி எடுத்து போட்டீங்கன்னா மொத்த நோய்கள் ஒவ்வொரு தலைமுறையும் ஒரு நோய் இருந்திருக்கும். அந்த நோய்கள் பூராமே தொடர்ச்சியாக படர்ந்து வந்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து. அப்ப இது எல்லாமே அந்த ஜீன்ஸ்ல இருக்கும். ஆனா அந்த ஜீன் வந்து டாமினன்ட்டை மட்டுமே ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, பிறவியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் வரைக்கும் நான் சொல்லக்கூடியது இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மேட்டிவ் இயர்ஸ், அப்படி ஃபார்மேட்டிவ் ஃபேஸ்ன்னு சொன்னேன் பாருங்க, 10 வயது வரைக்கும் உடல் தன்னைத்தானே உருவாக்கி கொள்ளுது இந்த பேரண்டல் எனர்ஜியை வச்சு. இது டாமினண்டா இருக்கும். இந்த ஸ்டேட்ல வந்து நல்லா நீங்க கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா உணவை கொடுத்து பழக்குவீங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மேட்டிவ் ஃபேஸ்க்கு அடுத்ததாக டெவலப்மெண்டல் ஃபேஸ்ன்றது ஒரு 20 வயசு வரைக்கும் நடக்கும். இப்ப இதுக்குள்ள பாடி வந்து நல்லா டெவலப் பண்ணி வச்சுக்கணும். இந்த வெளியில இருந்து வந்த உணவுக்கு பழகி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்டல் ஃபேஸ்க்குள்ள இது வந்து இப்ப உற்பத்தி ஆயிடும். இப்ப இந்த ஜீன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே டாமினன்ட் ஜீன்ஸ் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். 3வது கட்டமாக வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட குறைகள் ஏதாவது இருப்பின் அதை வந்து என்ன பண்ணணும், ரிப்பேர் பண்ணணும். அப்ப 3வது ஃபேஸ் வந்து 21ல இருந்து ஒரு 30 வயசு வரைக்கும் வச்சுக்கிட்டீங்கன்னா ரிப்பேரேட்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரிப்பேர் பண்ண முடியாததை ரீஜெனரேட் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கணும். ஒரு 30ல இருந்து ஒரு 40 வயசுக்குள்ள ரீஜெனரேட்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்குள்ள புதுப்பிக்க முடியுதான்னு பார்க்கணும். இது எல்லாமே எதை சார்ந்திருக்கு, எனர்ஜி அப்படின்ற ஒன்றை சார்ந்து இருக்கிறது. இந்த எனர்ஜி எங்கே கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாம் உண்ட உணவில் இருந்தும் பெற்றோரிடமிருந்து கிடைக்கப்பெற்ற அந்த ஆற்றல் வெளிப்பாடுதல் அப்படின்றதன் மூலியமாக, இந்த ஜீன்ஸ் மூலியமாக உள்ள இருந்து நம்மளுக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. அப்ப கடைசியாக வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது எதுவுமே சரி பண்ண முடியல, ரீஜெனரேட் பண்ண முடியல, ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னா கடைசியாக இருக்கக்கூடியது இந்த டீஜெனரேட்டிவ் ஃபேஸ் இல்லைங்களா. இந்த டீஜெனரேஷனுக்குள்ள போயிருச்சு, உறுப்புகள் சிதலமடையும் காலம், இந்த உருவமும் சிதலமடையக்கூடிய காலம், முடிவாக இறுதியாக இந்த உலகை முழுமையாக விட்டு செல்லக்கூடிய ஒரு ஏஜிங் ப்ராசஸ்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை நம்ம தான் பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். நாம தான் நம்மளுடைய தலையெழுத்தை எழுதுகிறோம். இந்த நியூட்ரிஷனல் டெபிஷியன்சின்ற ஒண்ணு நாம வந்து எல்லா காலகட்டங்களிலும் சரிவித உணவை எடுத்துக்கொண்டு இருக்க வேண்டும். இப்போ ஃபங்க்ஷனல் மெடிசன் மிக முக்கியமாக நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எந்த இடத்துல பிரச்சனை நடக்குது, இதை எப்படி தெரிந்து கொள்ளுதல் அப்படின்னா, இதுல மாடர்ன் மெடிக்கல் சிஸ்டம் கண்டிப்பாக இன்வால்வ் ஆகுது. மாடர்ன் மெடிக்கல் டயக்னோஸ்டிக் ப்ரொசீஜர்ஸ் இல்லாம நம்ம உடலுக்குள்ள நடக்கக்கூடிய செயல்வினைகள், அதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து துல்லியமாக தெளிவாக காட்டக்கூடியது மாடர்ன் மெடிக்கல் டயக்னோசிஸ். ஸோ அது இல்லாம நம்ம வந்து இதை தெரிந்து கொள்ள முடியாது. அப்ப மாடர்ன் மெடிக்கல் டயக்னோஸ்டிக் ப்ரொசீஜர்ஸ்னுடைய கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வேணும். அப்ப கம்ப்ளீட்டா ஒரு பிளட் ப்ரொஃபைலிங் பண்றீங்க அப்படின்னா, பிளட் ப்ரொஃபைல் சொல்லக்கூடிய உண்மைகள் என்ன, டிஃபரன்ஷியல் டயக்னாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பிசிஷியன், ஜெனரல் பிசிஷியன் பாக்குறாரு அப்படின்னா, அனிமியா இருக்குது, இவங்களுக்கு வந்து ஹெச்பி கவுண்ட் கம்மியா இருக்கு, பார்த்த உடனே அனிமியா. அப்ப பார்த்த உடனே அனிமியா, இவருக்கு வந்து அயன் டெபிஷியன்சி.
அயன் டெபிஷியன்சியோட மட்டும் இல்லாம இவருடைய உடல்ல விட்டமின் B9, B6, B12 இதனுடைய அளவு பி காம்ப்ளெக்ஸ்ல மிக முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த 3 அளவில் எப்படி இருக்குது அப்படின்றதுல மிக முக்கியமாக நம்ம பார்க்கறது இந்த B9 சொல்லக்கூடிய இந்த ஃபோலேட் இதனுடைய அளவீடு எப்படி இருக்கிறது அப்படின்றத பார்ப்போம். இந்த ஃபோலேட் குறையுதுன்னா ஏன் குறைஞ்சிச்சு அப்படின்றதுக்கான காரணியையும் நாம் வந்து பார்ப்போம். அடுத்ததாக அவர் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹோமோசிஸ்டைன் அளவு எந்த அளவு இருக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஹோமோசிஸ்டைன்றது ஒரு புரோட்டீன், இந்த மெத்திலேஷன் ப்ராசஸ் அந்த இதெல்லாமே வந்து ஏன் அப்படின்னா இந்த உடல் வந்து இந்த வளர்ச்சிதை மாற்றம் ஏற்படுவதற்கு முன்பாக இந்த ஒரு காலகட்டங்களில் இதனுடைய ஜெனட்டிக் எக்ஸ்பிரஷன் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, ஜீன் வேரியேஷன் அது நடந்திருக்கா அப்படின்றத தெரிஞ்சு, எபிஜெனட்டிக் மரபியல் நோய்கள்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது ஆரம்பித்திருக்கிறதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஃபர்தர் இது டிஃபரன்ஷியல் டயக்னாசிஸ் ஃபங்க்ஷனல் மெடிசன். அப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ஆற்றல்ன்றது வெவ்வேறு பருவநிலைகள்ல கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உடலை வந்து வளர்ச்சி அடைந்து நல்ல முழுமையாக நிறைவாக நோயின்றி வைத்துக் கொள்வதற்காக வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கு. அப்ப கன்ஜெனிட்டல் எனர்ஜின்ற பேரண்டல் எனர்ஜி ஒரு பக்கம், நாம் உண்ட உணவிலிருந்து நமக்கு கிடைக்கப்பட்ட எனர்ஜி ஒரு பக்கம், இரண்டும் இணைந்து நம்மளுடைய லைஃப் ஸ்பேன்ல முழுமையாக நம்மளை வழிநடத்தி கொண்டே போகும் நிலைகள்ல. எந்த நிலைகள்ல? ஆரோக்கிய நிலைகள்ல. அப்ப ஒரு காலகட்டங்கள்ல வந்து நமக்கு உடல்ல வந்து ஏற்படக்கூடிய உபாதைகள், நல்ல ஆரோக்கிய நிலைகள், இவை எல்லாத்திற்குமே காரணம்ன்றது நாம எதை விதைத்தோமோ அதைத்தான் நாம் அறுவடை செய்கிறோம். இது ரொம்ப முக்கியமாக நீங்க பார்க்க வேண்டியது. இப்ப நான் சொன்னேன், எந்த நேரத்துல இந்த ஹெரிடிட்டரி டிசீசஸ் வந்து வெளிப்படுகிறது. குடும்பத்துல 2 பேர் இருக்காங்க, அப்பா அம்மாவுக்கு இருந்த நோய் வந்து ஒருத்தருக்கு தான் இருக்கு, இன்னொருத்தருக்கு இல்லை. அது காரணம் என்ன? அவர் வந்து சரியான முறையில வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு, இவர் வாழல. எல்லாருடைய உடல்லையும் இந்த டிஃபெக்டிவ் ஜீன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரம்பரிய நோய்களை வெளிப்படுத்தக்கூடிய இந்த டிஎன்ஏக்கள் இருக்கிறது. ஆனா அவை வந்து எப்போது வந்து இதை உற்பத்தி செய்யும், எப்போது இந்த நோய்களை வந்து வெளிப்படுத்தும், எப்போது இந்த ரெசசிவ் கேரக்டர்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதற்கான கால சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் போது இது அப்படியே மாறி வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். உங்க ஃபேமிலி ஃபுல்லாவே நீங்க டயபெட்டிக் ஹிஸ்டரியோட இருக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல நீங்க என்ன பண்ணிக்கணும், நீங்க 3rd ஸ்டேஜுக்கு வர்றீங்க, டெவலப்மெண்டல் ஸ்டேஜை தாண்டி ரிப்பேரேட்டிவ் ரீஜெனரேட்டிவ் ஃபேஸ்க்குள்ள நீங்க வரும்போதே 20 வயசு தாண்டிட்டீங்களா, பிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது மஸ்ட். அடுத்து வந்து என்ன தேவை? ரெஸ்ட்ரிக்டட் கார்போஹைட்ரேட் டயட், ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்டட் கார்போஹைட்ரேட் டயட், எக்ஸசைசஸ் இதெல்லாம் ரெகுலரா இருந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு இது வெளிப்படாது. அப்ப ஜெனட்டிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற ஒண்ண நம்ம அந்த இடத்துல பத்தி பயப்பட தேவையில்லை. இது நாம தெரிந்து கொள்ள வேண்டியது. அப்ப இதுதான் வந்து ஹோலிஸ்டிக் அப்ரோச் ஆஃப் வெல்னஸ். அப்ப எடுத்தடுப்புல பிளட் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இதுக்கு இந்த மருந்து அப்படின்னு நம்ம எடுத்து கொடுத்துட்டே இருந்தா அந்த மருந்து செய்யக்கூடிய பக்க விளைவுகள் என்னென்ன, அந்த மருந்துகளினால் வரக்கூடிய நோய்கள் எத்தனை இல்லையா? நான் மருந்தையும் சாப்பிட்டுக்கிட்டே இந்த பக்கம் நான் போய் என்னுடைய உடலை வந்து ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு ஆர்கானிக்கா எல்லா ஃபுட்டையும் நான் வாங்கி சாப்பிட்றேன். நீங்க ஆர்கானிக் ஃபுட் சாப்பிட்றது தப்பு இல்லை, நல்ல விஷயம்தான். ஆனா அந்த ஆர்கானிக் ஃபுட்டை சரிவிகித உணவாக நீங்கள் சாப்பிடுங்க. திரும்ப திரும்ப சொல்றது இந்த உடல் நோய் நிலைகளுக்குள் செல்வதற்கு காரணம், மிக முக்கிய காரணம் வந்து என்னது? நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நியூட்ரிஷன். நியூட்ரிஷன்னா நியூட்ரியன்ஸ். அப்ப நியூட்ரியன்ஸ்னா என்ன? இந்த சொன்ன மாதிரி கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், இந்த பக்கம் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். பேலன்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் கண்டிப்பா டெய்லி எடுத்துக்கணும். வெஜிடபிள்ஸ் அப்படின்றது கண்டிப்பா டெய்லி எடுத்துக்கணும். வெஜிடபிள்ஸ்ல இருந்து உங்களுக்கு போதுமான அளவு மினரல்ஸ் கிடைச்சிடும். ஃப்ரூட்ஸ்ல இருந்து உங்களுக்கு தேவையான விட்டமின்ஸ் கிடைச்சிடும். நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய ரைஸ் பாலிஷ்டு, இன்னைக்கு வர்றதெல்லாம் பாலிஷ்டு, அன்னைக்கு வர்றது வந்து பாத்தீங்கன்னா அன்பாலிஷ்ட் ரைஸ். ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விட்டமின் பி கிடைக்குது. இன்னைக்கு நயாசின் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விட்டமின் அந்த ஹஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதுல அந்த இன்னைக்கு பாலிஷ் பண்றோம்ல, அன்னைக்கு பாலிஷ் பண்ணாம இருக்கும்போது அது மேலாப்புல இருக்கக்கூடிய சின்ன நார்கள்ல இருக்கும். அடுத்து நார்ச்சத்து மிக்க உணவுகள், நீர் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியது, சுவாசிக்கக்கூடிய காற்று, நம்முடைய மனநிலை, இதை எல்லாமே சேர்த்து மொத்தமாக நம்ம டிசைன் பண்ணி ஒரு பேஷண்ட்டுக்கு இண்டிவிஜுவலா அவரோட தேவைக்கு ஏற்ப நம்ம கொடுக்கக்கூடியது தான் இந்த ஃபங்க்ஷனல் மெடிசன். அப்ப எந்த ஒரு நிலையில இருந்தாலும் அவரை வந்து நம்மளால ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வர்றது தான் நம்மளுடைய அப்ஜெக்டிவ். அப்ப ஃபங்க்ஷனல் மெடிசனுடைய முக்கியமான நோக்கம், அறிகுறி என்ன, முக்கியமான நம்மளுடைய நோக்கம் என்ன இதுல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நோய் நிலைகளிலிருந்து முழுமையாக ஒரு நோயாளியை விடுவிக்க செய்து மீண்டும் அவரை இயல்பு நிலைக்கு கொண்டு வரும் ஃபங்க்ஷனல் மெடிசன். அவர் எந்த ட்ரீட்மெண்ட்லனாலும் இருக்கட்டும், அவர் அலோபதி ட்ரீட்மெண்ட்ல இருக்கட்டும், அவர் ஆயுர்வேதத்துல இருக்கட்டும், சித்தத்துல இருக்கட்டும், யுனானி மருத்துவத்துல இருக்கட்டும், எந்த ஹோமியோபதியில இருக்கட்டும், அதோட சேர்த்து ஃபங்க்ஷனல் மெடிசின் அப்படின்றது
உங்களுடைய உடலுக்கு உள்ளேயே அத்தனை மருத்துவர்களும் இருக்கிறார்கள். அவங்க கேட்கறது எல்லாமே என்ன, எங்களுக்கு தேவையான மெடிசினை நீங்க கொடுங்க, நாங்க கேட்கிற அளவுல கொடுங்க. நாங்க கேட்கிற அளவுல நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த நோயிலிருந்து நாங்க உங்களை விடுவிக்கிறோம்ன்றாங்க. ஆனா நீங்க அதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதுதான் பிரச்சனை இல்லையா? காலையில எந்திரிக்கிறோம், 2 இட்லி எடுத்துக்கிறீங்க. 2 இட்லியில உங்களுக்கு தேவையான கார்போஹைட்ரேட் இருக்குது. இல்ல கூட ஒரு 4 இட்லி சேர்த்து சாப்பிடுறீங்க, தேவைக்கு அதிகமான கார்போஹைட்ரேட் உள்ள போயிருச்சு. இட்லியை தொட்டு சாப்பிட்டுக்கிறதுக்கு ஒரு சட்னி வச்சுக்கிறீங்க. அந்த சட்னியில உங்களுக்கு தேவையான ஒரு சில விட்டமின்ஸும் அதிகமான உங்களுக்கு அந்த ஃபேட்டும் கிடைச்சிருச்சு. இப்ப காலை உணவு முடிந்து விட்டது. நீங்க இதனுடைய இம்பேலன்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலை உணவில் புரோட்டீன் கிடைச்சதா? புரோட்டீன் எதுல இருக்கும்? பருப்புல இருக்கு. டெய்லி ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஒரு நாளைக்கு காலை, மதியம் 3 வேளை சாப்பிட்றீங்க. இரவு 3 வேளையில நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபங்க்ஷனல் மெடிசன்ல சொல்லுவோம். காலையில எவ்வளவு புரோட்டீன், இந்த சாப்பிடுங்க, இதுல சாப்பிட்டீங்கன்னா 3 வேளைக்கு சேர்த்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான புரோட்டீன் கிடைச்சிடும். அப்ப இப்ப நான் சொன்ன உணவுலயே பாத்தீங்கன்னா காலையில புரோட்டீனை நீங்க விட்டுட்டீங்க. அப்ப புரோட்டீனை விட்டுட்டீங்க, புரோட்டீன் டெபிஷியன்சி கண்டிப்பா உள்ளாம். அப்ப புரோட்டீன் ஜாஸ்தியா நான் சாப்பிட்டுட்டேன், அதனால எனக்கு கிட்னி ஃபெயிலியர் வந்துச்சு சார் சொல்லுவாங்க. புரோட்டீன் ஜாஸ்தியா சாப்பிட்றதுனால உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வரப்போறது கிடையாது. மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் நடந்திருந்து அதன் காரணமாக உங்களுடைய கிட்னியில ரீனல் டேமேஜஸ் நடந்து அந்த நெஃப்ரான்ஸ்ல ப்ராப்பரா ஃபில்டரிங் மெக்கானிசம் இல்லாம போகும்போதுதான் இந்த டேமேஜஸ் வரும். இன்னொரு விஷயம், கிட்னி டேமேஜஸ் ஏர்லி ஸ்டேஜ்ல கண்டுபிடிப்பாங்க. எப்படி கண்டுபிடிப்பாங்க? இந்த யூஏசிஆர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அட்வான்ஸா போகும். அதுக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிள் டெஸ்ட், யூரின்ல புரோட்டீன் லீக் இருக்கா, ஆல்புமின் லீக் இருக்கான்றத பாக்குறது. இந்த யூரின்ல ஆல்புமின் லீக் இருக்கா இல்லையான்றத பாக்குறதுக்கு நம்ம சிம்பிள் டெஸ்ட் லேப்ல கொடுத்தீங்கன்னா அதுல ஆல்புமின் இருக்கு அப்படின்ட்டாங்கன்னா நாம நினைத்துக் கொள்வது என்ன, நமக்குள்ள ஏதோ ஒரு ரீனல் டிசீஸ் உண்டாயிருச்சு அப்படின்ட்டு. அப்ப டாக்டர் சஸ்பெக்ட் பண்றது அதுதான். அப்ப கிட்னி ஃபங்க்ஷன் கொஞ்சம் குறையுது அப்படின்றது. பட் இதுக்கு காரணம் என்ன? இன்னொரு விஷயம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, புரதம் கம்மியாக நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுடைய பாடியில இருந்து ஆல்புமின், ரத்தத்தில் இருக்க வேண்டிய ஆல்புமின் யூரின் வழியா லீக் ஆகும். கிட்னி மிக முக்கியமாக ஆல்புமின் லீக் ஆகாம உள்ள தடுத்து நிப்பாட்டும். அதுக்குதான் அடுத்த லெவல் என்ன பண்ணுவாங்க, யூரின் கிரியாட்டினின் ஆல்புமின் ரேஷியோ அப்படின்ற ஒண்ணு போட்டு பார்த்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவா உங்க கிட்னி இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. அதுக்கடுத்து பிளட் யூரியா நைட்ரஜன் டெஸ்ட் பார்ப்பாங்க, கிரியாட்டினின், இஜிஎஃப்ஆர், இது எல்லாத்தையும் பார்த்துதான் உங்க கிட்னி ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்றது தெரிஞ்சுக்கும். பட் ஆனா உங்க கிட்னியை கெடுத்து குடிச்சவர் ஆக்குறதுக்கு முதல் காரணம் நீங்க மட்டுமே. அப்ப முறைகேடான உணவு பழக்கம் நம்ம அநேக நேரங்கள்ல பேசிட்டு இருக்கோம். முறையான உணவு பழக்கம் அப்படின்றது நம்ம தெரிந்து வைத்திருக்கிறோம். அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் முறைகேடான உணவை பத்தி பேசுவோம். முறையான உணவு பழக்கம்ன்றது என்னது? முழுமையான உணவு, சரிவிகித உணவு. இதை நாம் எடுத்துக்கொண்டிருப்போம் எந்த நோய் நிலைகளிலிருந்து நம்மால் நம்மை மீட்டெடுக்க முடியும். இன்னைக்கு அநேக பேர் பாத்தீங்கன்னா இந்த ஹைப்போதைராய்டிசம்ன்ற ஒரு கண்டிஷன்ல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இல்லையா, கேட்டா 20 வருஷம் 25 வருஷம் நான் தைராக்சின் மாத்திரை போட்டுக்கிட்டு தான் சார் இருக்கேன். போடுங்க, தப்பு இல்லை. தைராக்சின் மாத்திரை ஒன்றும் பெரிய பக்க விளைவு ஒன்றும் கொடுத்துட போற கிடையாது. ஆனா அது கொடுக்கக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு வகுப்புல பார்ப்போம். இந்த லிவோதைராக்சின்ற டேப்லெட் நிறைய விஷயங்களை உடல்ல உண்டு பண்ணும். சரியா? தைராய்டு வந்துருச்சு, எனக்கு ஹைப்போதைராய்டிசம் வந்துருச்சு, முடியெல்லாம் கொட்டுது, வெயிட் கூடுது அப்படின்னா நீங்க மாத்திரையை போட்டீங்கன்னாலும் முடி கொட்டும். இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. அப்ப இதை எப்படி பேலன்ஸ் பண்றது? ஒன்லி த்ரூ ஃபங்க்ஷனல் மெடிசின். ஸோ இந்த ஃபங்க்ஷனல் மெடிசன் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். ரைட். ஸோ இப்போதைக்கு மேலோட்டமாக நான் சொல்லியிருக்கிறேன். இந்த எபிஜெனடிக்ஸ் அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த ஜீன் மியூட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய உள்ள நடக்கக்கூடிய டிஎன்ஏல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதன் காரணமாக ஏற்படக்கூடிய மரபியல் பிறழ்தல் நோய்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த ஜெனட்டிக் டிசீஸ் அண்ட் டிசார்டர்ஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா எதனால வருகிறது அப்படின்னா முறையான உணவை நாம் முழுமையாக எடுத்துக்கொள்ளாது. முறையான உணவுன்னா ஒன்னே ஒண்ணு, அது என்னது? பேலன்ஸ்டு டயட். ஸோ நம்மளுடைய சிலபஸ் பாத்தீங்கன்னா கோர்ஸ் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அந்த நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், ஃபாஸ்டிங் தெராப்பி, பாடி கிளென்சிங்கு, சப்போர்ட்டிவ் ட்ரக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எந்த மருந்து மாத்திரைகள் எடுத்தாலும் அதுக்கு சப்போர்ட்டிவா என்னென்ன மாதிரி நம்ம தெராப்பி நம்மளுடைய உணவின் மூலமா கொடுக்கறது அப்படின்றத பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி இந்த ஹைப்போதைராய்டிசம் கண்டிஷன் விதவுட் டேப்லெட் அவங்க எடுத்துக்கிட்டே இருக்கட்டும், நாம கொடுக்கக்கூடிய இந்த சப்ளிமெண்டல் டயட் இருக்கு பாத்தீங்களா, இதன் மூலியமாகவே அழகாக குறைத்து
அவங்களுடைய டிஎஸ்ஹெச் வேல்யூ எல்லாத்துக்கும் நார்மலுக்கு வர்ற அளவுக்கு வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ட்ரக் டோசேஜை கம்மி பண்ணி டோட்டலா வித்ட்ராயல் பண்ணிடலாம். அலோபதி சிஸ்டத்துல இருந்து இந்த மருந்து மாத்திரைகள்ல இருந்து முழுமையாக விடுபட்டு எடுக்கக்கூடியது. ஸோ இதுல சேலஞ்சஸ் கிரிட்டிசிசம் என்ன வரும் அப்படின்னா, உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னா இருக்கு. இதை சாப்பிட்டு ரிவர்ஸ் ஆனவங்களுடைய கேஸ் ஹிஸ்டரி எல்லாமே நம்ம வச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ பெஸ்டா இதுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயமாக நீங்க செய்து சரி பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு தேவையான omega-3, omega-6, omega-9 ஃபேட்டி ஆசிட்ஸ் இதோட சேர்ந்து உங்களுக்கு தேவை இந்த எல்லாரும் தைராய்டு அப்படின்னா உடனே அயோடின் உப்பத்தான் நீங்க சொல்லுவீங்க. இது கிடையாது. இதை தாண்டி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு செலீனியம் அப்படின்ற அந்த ட்ரேஸ் மினரல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நேச்சுரல் வேல எதை நீங்கள் சாப்பிட்டு இதை எளிதாக நீங்க ஒரு 15 நாள்ல உங்களுடைய பிளட் ரிப்போர்ட்ல டிஃபரன்ஸை பார்க்க முடியும் அப்படின்றத பற்றிய ஒரு முழுமையான ஒரு வகுப்பு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனல் மெடிசின். ஸோ ஃபங்க்ஷனல் மெடிசனுடைய பார்ட் 1 இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓரளவுக்கு உங்களுக்கு புரிதல் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பத்தி புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. இப்ப அடுத்ததாக பார்ட் 2 இதுல வந்து முழுமையாக உங்களுக்கு மேலும் கொஞ்சம் தெளிவடையக்கூடிய விவரங்களை இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். Stay tuned and try to join our functional medicine certificate program, which is for 6 months only. All the best.